சேலத்தில் வடிவமைக்கப்பட்ட முருகன் சிலை ஆக்ரோஷமான முகத்துடன் இருந்தது. பக்தர்களின் எதிர்ப்புக்கு உள்ளான நிலையில் சிரித்த முகத்துடன் இருப்பது போன்ற சிலை புனரமைக்கப்பட்டு இன்று குடமுழுக்கு நடைபெறவுள்ளது. அழகென்ற சொல்லுக்கு முருகா என முருக கடவுளை போற்றி புகழ்ந்து பக்தர்கள் வழிபடுவது உண்டு. இந்த முருக கடவுளுக்கு கடந்த ஆண்டு மே மாதம் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள ராஜமுருகன் கோயிலில் 56 அடி உயரத்தில் சிலை அமைக்கப்பட்டிருந்தது. கண்கள் உருண்டு முனியப்பன் சாமி தோற்றத்தில் ஆக்ரோஷமான வடிவில் இருந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். முருகன் தோற்றம் குறித்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவி கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. பக்தர்களின் எதிர்ப்பால் கடந்த ஆண்டு குடமுழுக்கு விழா நடைபெறவில்லை. பின்னர் கோயில் சிலை மறைக்கப்பட்டு வேறொரு சிற்பி மூலம் மீண்டும் புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. தற்போது பணிகள் முடிந்து சுமார் 60 அடி உயரத்தில் புதிய முருகன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. ராஜ அலங்காரத்தில் சிரித்த முகத்துடன் இருக்கும் பிரம்மாண்ட முருகன் சிலையை பார்த்து பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பிரம்மாண்ட முருகன் சிலை உடைய ராஜமுருகன் கோயிலில் இன்று குடமுழுக்கு விழா நடைபெறுவதால் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்க உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.